ஹலோ காய்ஸ். ஸோ சொன்ன மாதிரியே இன்றைக்கி ஒரு டுட்டோரியல் வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஹவு டு ட்ரா அண்ட் ரியலிஸ்டிக் ஐ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுடைய ஷேப் சரியாக வராது. ஸோ அதுக்கான ஒரு ஈஸியான ட்ரிக் தான் அது. ஃபர்ஸ்ட் ஒரு ஓவல் ஷேப்பை அழகாக வரைஞ்சிக்கோங்க. அந்த ஓவல் ஷேப்பை வரைஞ்சிட்டு அதோட மேலே இருக்கிற லைனில் அப்படியே நம்ம ஐயோடைய மேல் பகுதி வரைங்க. கீழே அப்படி கொஞ்சம் லைட்டாக உள்ளே பெண்ட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா அப்படியே அந்த ஓவரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு அழகான ஐ ஷேப் கிடச்சிரும். இவ்வளோ தான் ஒரு சிம்பிளான டெக்னிக் இது. ஸோ பிகினர்ஸ்க்கு ஒரு ஈஸியான டெக்னிக். போக போக பழகிடுச்சுன்னா நீங்கள் அந்த ஓவல் இல்லாமலே வரையலாம். ஸோ அதுக்கப்புறமா அது உள்ளே இருக்க ஐபாலை ஜஸ்ட் ஒரு 3/4 அளவுக்கு வரைஞ்சா போதும். ஏன்னா மேலே பாதி ஸ்கின்ல மறைஞ்சிட்ருக்கும். ஸோ இந்த சேம் ஐயை சைட் வியூவிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு வரைஞ்சிருக்கேன். ஸோ அதுக்கு ஒன்றுமே இல்லை. மேக்ஸில் யூஸ் பண்ணுற கிரேட்டர் தென்லாம் லெஸ் தென்னா ஏதோ ஒன்று அந்த சிம்பிளில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ அது உங்கள் போஸ்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஏற்ற மாதிரி கிரேட்டர் தென் லெஸ் தென் மாற்றி வரைஞ்சிக்கோங்க. ஸோ அது வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே ஒரு பாதி ஐபாலை போட்டிங்கன்னா இட் வில் பி ஐ. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இந்த 2 மெத்தட் யூஸ் பண்ணி பிகினர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ இப்போ நார்மலாக பார்க்குற கண் ஒரு நார்மலான சைஸில் தெரியும். இதுவே நம்ம மேலே பார்க்கும்போது இல்லை ஒரு மாதிரி ரொம்ப ப்ராடாக பார்க்கும்போது நம்மளோட கண்ணோட சைஸ் பெருசாக தெரியும். ஸோ அந்த கண்ணுக்கு நார்மலாக போடுறவங்களை விட கொஞ்சம் பெருசாக போட்டு அந்த ஐபாலை 3/4 போடாமல் 3/4 தான், ஐ மீன் கொஞ்சம் பாதியாக போட்டுட்டு அதை கொஞ்சம் மேலே தள்ளி போடுறோம். ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கண் ப்ராடாக தெரியும். ஸோ இந்த சிம்பிள் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிக்ஸே இல்லாமல் நார்மலாக உங்களுக்கு பிக்சர் பார்த்து வரைகிறதுக்கான ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கான சிம்பிளாக ஒரு ஷேடிங் பண்ணி நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஐபால்குள்ளே ஷேடிங் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஐபால்குள்ளே ஷேடிங் நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னு தனியாக பண்ணி காமிக்கிறேன். ஸோ சென்டரில் சைடில் மட்டும் டார்க் ஷேட் கொடுத்துட்டு மற்ற இடத்துல தான் லைட் ஷேடு இது பண்ணிவிட்டு அந்த ஐபால்குள்ளே இருக்கிற லைன்ஸ் போட்டால் இதுதான் நார்மலான ஒரு ஐபாலுடைய ஷேடு. ஸோ இதுவே நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கும்போது மேலே அந்த கண்ணுக்கு மேலே இருக்க ஸ்கின் அதோடைய ஷேடோ உள்ளே விழும். ஸோ அந்த ஷேடோ விழுறப்போ நம்மளுடைய ஐபாலில் இருக்க மேல் பகுதி மட்டும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி அங்கே மட்டும் டார்க் ஆகும். ஸோ இதை நார்மலாக வரைஞ்சிட்டு இதில் நம்ம கண்ணில் விடுற ஹைலைட் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு நேச்சுரலான ஐபால் கிடச்சிரும். ஸோ இப்போ ஐபாலா பியூப்பிள்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியல, நான் பயாலஜி ஸ்டூடெண்ட் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை சேம் மெத்தடை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணினா உங்களுக்கு இங்கே நம்மளுடைய ஐபாலில் இருக்க சென்டர் பார்ட் பிளாக் கலர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மற்றபடி சைடில் இருக்க இடத்துக்கு ஷேட் கொடுத்துட்டு அது 3D எஃபெக்ட் கொடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னா நம்ம இந்த கண்ணில் இருக்க ஹைலைட் தவிர வேறு எங்கேயுமே பியூர் ஒயிட் விடக்கூடாது. எல்லா இடத்துலையுமே லைட் ஷேட் கொடுக்கணும். ஈவன் இது ஷேடிங்கில் பண்ணும்போது சரி, கலர் பெயிண்டிங்கில் பண்ணும்போதும் நம்ம அங்கே கொடுக்குற அங்கே என்ன நம்ம ஆக்கரா இல்லை ப்ளூ எது கொடுக்குறோமோ அதை வச்சு நம்ம ஷேட் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மேலே சைடில் ஸ்கின்னுக்கெல்லாம் ஷேட் கொடுத்து நார்மலாக பண்ணிக்கலாம். அண்ட் மேலே ஐப்ரோக்கு முன்னாடி ஐலேஷ் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஐலேஷ் எங்கே எல்லோரும் எப்படி பண்ணுறீங்கன்னா ரிவர்ஸில் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஹேர் டவுன் டு அப் போகுதுன்னா அந்த சேம் பொசிஷன்லேயே நீங்கள் ட்ராப் பண்ணணும். டவுன்லேருந்து அப்பில் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டிப் ஆஃப் தி ஹேர் ரொம்ப மெலிசாக கிடைக்கும். ஸோ நேச்சுரலாக இருக்கும். அண்ட் ஐப்ரோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபுல் ஐப்ரோவே நேராக ஒரே நேர்கோட்லேயே அந்த ஹேரை போடுவீங்க. அது தப்பு. ஸோ நேச்சுரலாக எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் நேராகவே போவோம், ஒரே இதுலேயே போவோம். அதுக்கப்புறம் லைக் வி ஷேப் மாதிரி 2 சைட்லேருந்து நம்மளுக்கு ஹேர் வரும். ஸோ அதை கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம ஐப்ரோ நேச்சுரலாக வரும். ஸோ இந்த சேம் மெத்தடில் நம்ம இந்த சைட் வியூ ஹைக்கும் நான் ஷேட் பண்ணி காட்டுறேன். சேம் பாதி ஹைலைட் வச்சுட்டு ஷேட் கொடுத்துட்டு எங்கேயுமே ஒயிட் விடல, எல்லா இடத்துலையுமே நான் லைட்டாக ஷேட் பண்ணியிருக்கேன். அது ஒயிட் இருக்கிற மாதிரி தெரியும், அது ஒயிட் இல்லை, அது ரொம்ப ரொம்ப லைட்டான ஷேட். ஸோ இந்த சேம் டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கடைசியாக இருக்கிற ஆட்டுக்கு நார்மலாக ஷேட் பண்ணாமல் கொஞ்சம் லைனாக மர்ஜ்டு ஷேட் பண்ணாமல் கொஞ்சம் லைனாக ஷேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்சோ ஃபைனலாக 2 கண்ணையும் சேர்த்த மாதிரி ஒரு சின்ன ஆர்ட் பண்ணியிருக்கேன். எப்படி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. ஆல்சோ இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அதை போஸ்ட் பண்ணுறப்போ என்னை மென்ஷன் டேக் பண்ணி விடுங்க, நான் கண்டிப்பாக இதை பார்க்குறேன். ஆல்சோ அடுத்து வேறு என்ன டுட்டோரியல் போடலாம் அப்படின்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் 10 days ஆச்சு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. ஸோ கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், ஃபோன் ஸ்டோரேஜ் காலி ஆகிடுச்சு, ஆல்சோ கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ. பட் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போட்டுறேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் கைஸ், பாசிட்டிவிட்டி இஸ் a சாய்ஸ், சூஸ் இட் டெய்லி. பை பை. அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள்.
அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். அவ்வளோதான். பை பை.